அக்கா உங்களால் முடிஞ்சா அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு காட்டுங்க. அது என்ன முடிஞ்சா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு காட்டுறேன். 2 இட்லி ஒரு பொங்கல் வாங்கியிருக்கோம். எவ்வளோ ஆச்சு? 7 ரூபாய் தான் இருக்கு. இட்லி நல்லாவே சாஃப்டாக தான் இருக்கு. ஆக்சுவலாக பொங்கல் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ லஞ்சுக்கு அம்மா உணவகத்துலேருந்து 10 ரூபாய்க்கு தான் சாப்பிட போகிறோம். ஒரு லெமன் ரைஸ், என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வெரைட்டி ரைஸ் தான் கிடைக்கும். இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம், கருவேப்பிலை சாதம் இருக்கு. ரெண்டுத்துல ஒன்று கொடுங்கக்கா. ரெண்டுமே வாங்கியிருக்கோம் வெறும் 10 ருபீஸ்க்கு. சாம்பார் சாதமும் சரி கருவேப்பிலை சாதமும் சரி டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனால் ரைஸ் மட்டும் கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கு. ஏன்னா 5 ருபீஸ்க்கு இது கொடுக்கறதே பெரிய விஷயம். இதில் குறைலாம் சொல்ல முடியாதுல்ல. 5 ருபீஸ்க்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஆன்ட்டி, நைட் டின்னருக்கு என்ன இருக்கு? 6 சப்பாத்தி 10 ரூபாவா? ஆனால் என்னால் அவ்வளோ சப்பாத்திலாம் சாப்பிட முடியாது. ஆன்ட்டி 5 ரூபாய்க்கு கொடுப்பீங்களா? 5 ரூபாய்க்கு 3 சப்பாத்தி வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக 5 ரூபாய்க்கு 3 சப்பாத்தி கொடுப்பாங்க கனவுல கூட நினைச்சது. 5 ரூபாய்க்கு 3 சப்பாத்தி வறுத்து தான். சப்பாத்தி லைட்டாக ஹார்டாக இருக்குது. இந்த சாம்பாரோட ஊற வச்சு கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக 3 வேளையும் அம்மா ஹோட்டலில் மட்டும் சாப்பிட்ருக்கோம். ஆக்சுவலி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மொத்தமாகவே 22 ரூபா தான் ஆச்சு. காலையில் வந்து ஒரு 7 ரூபா, மதியம் லஞ்சுக்கு 10 ரூபா, அப்புறம் நைட் டின்னருக்கு 5 ரூபா, மொத்தமாக சேர்த்து 22 ரூபா. நெக்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி கீழே இன்ட்ரெஸ்டிங்காக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஃபுடீஸ் ஃபைனிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.